சந்தோஷமா போயிட்டு வாதாயி. நீ கிட்னி திருடும் போதே நினைச்சேன் நீ வந்து ஜெயிலுக்கு போவேன்ட்டு. கொஞ்சம் லேட்டா போயிட்டு இருக்க, சீக்கிரமா போ. நானே 6 வாட்டி அப்ளை பண்ணிட்டேன், எனக்கே வந்து ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்டாங்க. 6 வாட்டி அப்ளை பண்ணியா? எதுக்கு? டிவோர்ஸுக்கா இல்ல கிட்னி திருடுறதுக்கு ஜாமீனுக்கா? அப்ப நானும் வந்து இது பிஜேபியோட சதி அப்படின்னு சொல்லல, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது தேர்தலோட விதிமுறைகள், அதை நான் பின்பற்றேன். அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து போட பிடிச்சி நின்னுட்டேன். அது சரி, பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து நடு ரோடு தான் கரெக்ட். நீ எதுக்கு இப்போ மெரினா பீச்ல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்க? ரோட்டோரமா உட்காந்து இது பண்ணிட்டு இருக்க? உனக்கு பிச்சை போறதுக்கும் ஒரு 4 பேர் இருக்காங்களா? நான் நின்னு பாத்துட்டேன், தூரத்துல ஒரு 2-3 பேர் மட்டும் டிவியா அப்படின்னு கட்டிட்டு வந்தாங்க. அதுவும் மைனர் பசங்க தான். ஆக மொத்தம் உங்க அண்ணன் மாதிரி பெர்மிஷன் கிடைச்சும் வீட்டுல இல்லாம கிடைக்கலனாலுமே என்னால முடிஞ்சது என்னவோ அதை நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். அது வந்து நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு 10 பேருக்கு வந்து போனாலுமே எனக்கு வந்து அது சந்தோஷம் தான். அண்ட் உங்க அண்ணன் மாதிரி கூட்டத்தை பார்த்து பயந்து விழுந்தடிச்சு வேனுக்குள்ள ஏறால நான் கிடையாது. ஆமா, அது சரி. நீ கூட்டத்தை பார்த்து பயப்பட மாட்டேன். இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் அவ்வளவு கூட்டம் இருக்கும்போது கிட்னி திருட முடியுமா? தைரியமான ஆளாச்சு நீ. என்ன சொன்ன? கூட்டத்தில் நின்று பேசுறதுக்கு தைரியம் வேணுமா? நீ கூட்டத்தில் நின்று பேசிட்டு இருக்கியா? நடு ரோட்ல நின்றுக்கிட்டு இந்த சனியம் பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்க. உன் பக்கத்துல 1-2 பேர் நின்றுட்டு உன்னோட ஆட்கள் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நீ ஒத்தைக்கு நின்றுட்டு இருக்க. ஏதோ இந்த 7,000 கோடி ஆட்களை இது பண்ண மாதிரி தான். குதிரை குண்டிக்கு பின்னாடி நின்றுட்டு ஒரு போட பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. நடு ரோட்ல ஒரு சைடு உட்காந்துட்டு இருக்க, நின்றுட்டு இருக்க. ஒன்ன தவிர உன் பேட்டி யாராவது கேட்கானா? சாமடி வந்துட்டு கிடக்காத சொத்த. ரோட் ஓரமா போய் உட்காந்துரு, இல்லைன்னா பீச் ஓரமா உட்காந்து ஏதாவது சுண்டல் கிண்டல் வைப்பாங்க, வாங்கி தின்னுட்டு கிட. பப்ளிசிட்டி பைத்தியம் அலையாத. உன் அண்ணன் இந்த திவாகர மாதிரி. நான் தைரியமா நின்று ஒத்த ஆளா நின்று நான் என்னுடைய கருத்து என்னவோ அதை சொல்லிட்டேன். அதை தாண்டி மத்த அடுத்தடுத்து எந்தெந்த இடத்துல வந்து ஒத்த ஆளுக்கும் நீ சொல்லிட்டு இருக்கியா? நீ ஒத்த ஆளு தான், மொத்த ஆளே நீ ஒத்த ஆளு தான். உன் பேச்ச நீயே தான் கேட்கணும். இத்தனை போர்டு வச்சுட்டு நிக்க ஒரு ஆளாவது பக்கத்துல வரானா? இவகடக்கா கலந்த முண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அட்டையை வச்சுட்டு ஒண்ணு பிச்சை எடுக்கணும், சில என்ன சுண்டல் வாங்கி தின்னுட்டு இந்த ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்கல்ல, அதுல ஏறி வீட்டை பார்த்து போக வேண்டியதான். தாயி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காது. நடு ரோட்ல இருக்காத குதிரையை வச்சு மிதிச்சு சவுட்டி தள்ளி போறாங்க. போவாங்கிட்டு வரவன்